1 2 3. இதுவே ஒரு பெரிய சாகசமாக இருக்குது. தமிழ்நாட்டுக்குள்ளே வந்திருக்காங்க. அங்கே பாருங்கள், ஓசூர் மாநகராட்சி தங்களை அன்புடன் வரவேற்கிறது அப்படின்ற மாதிரி போர்டு வச்சுருக்காங்க. தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துட்டோம். ஸோ பல நாளாக நம்ம தமிழ் பாஷையே கேட்காம ஹிந்தி மாலும் தோடா, ஹிந்தி மாலும் தோடா, தோடா தோடா ஹிந்தி மாலும் ஆப்கே கியா, இந்த மாதிரி நிறையா ஹிந்தி வேர்ட்ஸை நம்ம கற்றுக்கிட்டு வந்திருக்கோங்க கைஸ். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு நம்ம தமிழ் வேர்ட்ஸை கேட்க போகிறோம். டிராஃபிக்குள்ளே மாட்டிக்கிட்டோம். இது ஓசூர், இப்படி தான் இருக்கும். ஸோ பீக் ஹவர்ஸுக்குள்ளே வந்து மாட்டிக்கூடாதுன்னு நினச்சேங்க கைஸ். கரெக்டாக அந்த டைமில் வந்து மாட்டிக்கிட்டேன் பாருங்க. கரெக்ட். இங்கிட்டு வாங்க போகிறோம். ஏமரா லூஸ் கிட்ட கைஸ் ரொம்ப டிராஃபிக்காக தாங்க இருக்குது. இன்னொரு கண்டென்ட் சிக்கன் பார்க்குறேன், சிக்க மாட்டேங்குதாங்க. ஓசூர் பைபாஸில் வந்து நம்ம பிள்ளைங்க மோடுக்கு தாங்க மாற வேண்டியது இருக்குது. செம்ம டிராஃபிக்காக இருக்குது. பிள்ளைங்க மோடுக்கு ஆக்டிவேட் ஆகலை அப்படின்னா நம்ம ரொம்ப டம்பாகி நின்றுவோம் கைஸ். யாருங்க இந்த ப்ரோ எஃப்சியில் வேலைலாம் போகல? சொல்லுங்க பாருங்கள் எப்படி வளைச்சி வச்சு ஓட்டு. நாங்கள் ரோடு குச்சி போகுது. நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துட்டோம், இருந்தாலும் பெங்களூர் ஃபீலிங் தாங்க வருது செம்ம டிராஃபிக்காக இருக்கனால. காய்ஸ் பாருங்கள் எவ்வளோ பெரிய இன்ஜின் அப்படின்னு சொல்லிட்டு. ட்ரெயினோட இன்ஜின் நினைக்கிறேன். வாவ், என்னங்க இவ்வளோ பெருசாக இருக்குது. ட்ரெயினோட இன்ஜின் இவ்வளோ பெருசாக இருக்காது ப்ரோ. ஸோ கைஸ் நம்ம தோப்பூரை ரீச் பண்ணிட்டோங்க. ஸோ இந்த ரோடில் வந்து நிறைய ஆக்சிடென்ட் நடக்கும்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. பிகாஸ் ஆஃப் இந்த ரோடு பார்த்தீங்க அப்படின்னா 2 சைடுமே காட்டு போகுதுங்க. ஸோ வேடிக்கை பார்த்துட்டு கூட வந்து விட்டுருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். பட் ஆனால் இந்த ரோடை பார்த்தா அவ்வளோ இதாக தெரியல. மர்மமான ரோடு மாதிரியும் தெரில, ஆக்சிடென்ட் நடக்கிற மாதிரியும் தெரில கைஸ். ப்ரோ இங்கே எத்தனை ஒரு 50-60 ஆக்சிடென்ட் நடந்திருக்குமா என்ன? 200-300? எந்த ஸ்டேட்லேயும் போலீஸ் பிடிக்கல, நம்ம ஸ்டேட்டில் வந்து போலீஸ் பிடிச்சிட்டாங்க கை. சென்னை சொல்ல போகிறாங்க என்ன தெரியலையே. கைஸ் போலீஸ் பிடிச்சிட்டாங்க, என்ன சொல்ல போகிறது என்ன தெரியலையே. ஸோ கைஸ் நம்ம 4 ஸ்டேட்டு போனோம், 4 ஸ்டேட்லேயும் போலீஸ் பிடிக்கல. நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்டில் போலீஸ் பிடிச்சிட்டாங்க. ஸோ நம்ம ரைடிங் கியர்ஸ் அவேர்னஸ் பற்றிலாம் சொன்னோம். ஸோ சூப்பர் தம்பி அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. நம்ம ப்ரோ தான் பேசிகிட்டு இருக்காரு. ஸோ தேங்க்ஸ் சார் அப்படின்னு சொல்லிவிட்டு, தேங்க்ஸ் நண்பா, காவலர் நண்பா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப வேண்டியதான். ஏய் எங்கிட்டா வர்றாடே கேனப்ப ப்ரோ. குருட்டு லெஃப்டில் கட்ட வரான் ப்ரோ. இங்கே வந்து ப்ரோ வர்றான் வேகமாக சரக்கு போட்டுருக்கான்னு நினைக்கிறேன். காய்ஸ் ஆடிக்கார வச்சுருந்தா பெரிய ஆள் காய்ஸ். வேகமாக போய் பிரேக் அடிக்கிறான். லூசு ஆயிரம் நினைக்கிறேன். TN 30cc 9700ங்க. ஸோ நியூஸ் பேப்பரில் வந்தால் சொல்லுங்கள் கொஞ்சம். ஆமாம் ப்ரோ ஃபுல் சரக்குன்னு நினைக்கிறேன் ப்ரோ. என்னை இடிச்சு விட்ருப்பான் ப்ரோ லெஃப்ட்டு போகிறான்ட்டு. செம்ம க்ளோஸு பார்த்து போயிடுச்சு. யாருக்கு என்னாச்சு நான் தெரிலங்க. இருங்க பார்ப்போம் போய். வேறு தான் ப்ரோ அடி இல்லையா வந்துட்டார். ஸோ கைஸ் லாரி ஒன்று கவுந்துருச்சுங்க. ஸோ டிரைவர் சேஃபு. ஸோ டீசல் மட்டும் லீக் ஆகிட்ருக்குங்க. ஸோ ஃபயர் சர்வீஸ் கால் பண்ணி சொல்லியாச்சு. நாமக்கல் தாண்டி ஒரு இடம், இன்னொரு திருச்சிக்கு ஒரு 80 கிலோமீட்டர் இருக்குங்க. பனி சரியான பனியாக இருக்குது. அந்தளவுக்கு குளிரில், பட் ஆனால் மிஸ்ட் ஆஃப் ஆமாய் ஒன்றுமே தெரிலங்க ஆப்போசிட்டில். ஸோ நிப்பாட்டி நம்ம ஆக்ஸ் லைட்டில் வந்து மஞ்சள் ஃபில்ட்ரு மாட்டிட்டோம். ஸோ இப்போது ஓரளவு தெரியுது காய்ஸ். ஒரு இதில் வந்து மஞ்சள் ஃபில்ட்ருன்னு ஒரு இதில் ஒயிட் அப்படியே நார்மலாக தான் இருக்குது. ஸோ இப்போ ஓரளவு தெரியுது இல்லைங்க. அப்படியே மோனாகி போயிடுவோம்.
என்னங்க சரஸ்வதி சபத்தில் வர மாதிரியே இருக்குது. என்னாச்சு ப்ரோ? சரஸ்வதி சபதம் படத்தை பார்க்குற மாதிரியே இருக்குங்க. சுற்றிலுமே பனிமூட்டம் தான், ஒன்றுமே தெரியல. பா வைசர் கழட்டி தான் ஓட்டணும் போலையே ப்ரோ. காய்ஸ் டைம் பார்த்தீங்கன்னா 1 மணிங்க. நம்ம திருச்சியை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். ஸோ ஒன்றுமே தெரியலங்க. அசாடஸ் போட்டிருக்கோம். ப்ளஸ் வந்து ஆக்ஸ்லைட்டில் வந்து எல்லோ லேம்பையும் மாட்டியாச்சுங்க. ஸோ எல்லோ கவரையும் மாட்டியிருக்கோம். இருந்தாலும் ஒன்றுமே தெரியல, ஏதோ குத்து மதிப்பாக போயிட்டுருக்கோம். ஸோ ஆனால் நம்ம நல்ல கண்ட்ரோலாக தான் கைஸ் போயிட்டுருக்கோம். ஸோ 80க்கு மேலே தாண்டல. ஸோ அப்போக்கப்போ வைசரை ஓப்பன் பண்ணி கண்ட்ரோலாக தான் கைஸ் போயிட்டுருக்கோம். ஸோ விளாகிங்கிறது பாருங்கள் எவ்வளோ கஷ்டம். ஸ்மார்ட் பஸ்ஸுன்னு சொல்லிக்கிட்டு வேகமாக ஓட்டிட்டு வராங்க கைஸ். தளபதி பின்னால் ஒரு பஸ்ஸு கண்ட்ரோல் இல்லாமல் வரான் காய்ஸ். இந்த பஸ்ஸு பாருங்கள் ஆட்டி வேகமாக கண்ட்ரோல் இல்லாமல் ஓட்டுற மாதிரியே இருக்குது காய்ஸ். ஸோ நம்ம ரைடர்ஸ் 2 பேர் முன்னால் போயிட்டுருக்காங்க. என்ன மாதிரி ஓட்டுறான் பாருங்கள் காய்ஸ். பா டே காய்ஸ் நம்ம ஓரளவு திருச்சியை நெருங்கிட்டாங்க. ஸோ நம்ம வீட்டுக்கு போகிறதுக்கு இன்னும் ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் தான். தளபதி நீயும் பஸ் என்ன ரேஸு போகிறீங்களா? டே சாக்கு போக்கு சொல்லாரா இவன். அப்போலேருந்தே பயங்கரமாக ஓட்டி வரான்டானா நீ கண்டுக்காமல் பேசிக்கினே போயிட்டுருக்க. லாரி அது வந்தால் வருது, உயிர் போனால் வருமா? ப்ரோ அவன் எப்படி ஓட்டிட்டு போகிறான்னு மட்டும் பாருங்களேன். ஓட்டி போகிறான். தளபதி என்ன பண்ணுற? நீ உயிரோட போக மாட்டேன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் தூரம் தான். 2 மணி ஆச்சு. நம்ம வீட்டிலேருந்து கிளம்பி 7 நாள் ஆச்சுங்க காய்ஸ். இன்றைக்கி டே 7ங்க. பிகாஸ் ஆஃப் நம்ம வீட்டிலேருந்து கிளம்பி 7 நாள் ஆச்சு. ஸோ நம்ம ரைடு முடிய போகுதுங்க. இந்த ரைடை நம்ம திருச்சியிலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணோம். மறுபடியும் திருச்சியிலே முடியுதுங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 4 to 4500 நினைக்கிறேன் அப்ராக்சிமேட்டாக, சரியாக தெரியல. ஸோ வேலை எவ்வளோ ஆச்சுங்க. டே 1 பார்த்தீங்க அப்படின்னா நம்ம திருச்சியிலேருந்து கிளம்பி சென்னை போனோம். சென்னையிலேருந்து ஆந்திர பிரதேஷ், அதுக்கப்புறம் ஹைதராபாத்துக்கு அப்புறம் நம்ம மகாராஷ்டிரா போயிட்டு மகாராஷ்டிராவில் வந்து எல்லோரா அண்டு ஹரிஹர் போர்ட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அப்புறம் கர்நாடகாவிலேருந்து மறுபடியும் ஓசூர் கிருஷ்ணகிரி வழியாக வந்து நம்ம திருச்சியை ரீச் பண்ணிட்டோம் கைஸ். ஸோ அந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் கைஸ். உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் இருந்துச்சு அப்படின்னா நான் பல பிளேஸ்க்கு போய் பலவிதமான எக்ஸ்ப்ளோரிங் வீடியோவை உங்களுக்கு நான் டெடிகேட் பண்ணுவேன் கைஸ். ஸோ முடிஞ்சளவு சப்போர்ட் பண்ணுங்கள். லவ் யூ, பாய்.